வச்சுருந்த நேந்திரம் பழத்தை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அரிசி மாவோடு சேர்த்து ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பழமும் மாவும் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். இதோட 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். எங்களுக்கு வேண்டாங்கிறதுனால நாங்கள் சேர்த்துக்கல. மாவும் பழமும் நல்லா ஒன்று சேர்ந்து வந்த பிறகு 1/2 கிளாஸ் தண்ணியை சுட வச்சுருந்தேன். சூடான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்க போகிறோம். தேவைப்பட மாவு இழுக்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. இடியாப்ப மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டு 1 ஸ்பூன் ஃபைனலாக நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு உருட்டி வச்சுருங்க. இந்த நேந்திரப்பழம் இடியாப்பம் நான் சொன்ன மெத்தடில் பண்ணி பாருங்கள். உங்கள் வீடு ஃபுல்லாக ஒரு குட் அரோமாவை ஃபீல்